சென்னை பட்டணம்புதூரில் கண்டெய்னர் லாரி மோதி அரசு பள்ளி ஆசிரியர் விவேகானந்தர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். பட்டணம் பகுதியைச் சேர்ந்த ஆங்கில ஆசிரியர் செல்லம்பாளையம் அரசு பள்ளியில் பணி முடித்து வீடு திரும்பிய போது விபத்தில் சிக்கியுள்ளார். விபத்து தொடர்பாக சூலூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் ஒரே நாளில் 18 பேரை தெருநாய்கள் கடித்த சம்பவத்தின் எதிரொலியாக அப்பகுதியில் வெறிநாய்க்கடி தடுப்பூசி போடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இப்பணியில் கால்நடை மருத்துவர்கள் மற்றும் நகராட்சி பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் ஒவ்வொரு தெருக்களிலும் சுற்றித் திரியும் நாய்களை பிடித்து தடுப்பூசியை செலுத்தி வருகின்றனர். சேலம் விமான நிலைய விரிவாக்கத்திற்காக முதற்கட்டமாக 206 ஏக்கர் நிலம் கையகப்படுத்த 365 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய இயக்குநர் தெரிவித்துள்ளார். இதற்கான ஒப்புதல் கடந்த மாதமே அளிக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்த அவர், சென்னை உள்ளிட்ட சில நகரங்களுக்கு கூடுதல் விமானங்களை இயக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.